ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கார்டு மூலமாக கேன் நம்பர் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து புதுசாக கொடுத்துருக்குற அப்டேட். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சோசியல் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன் இ-சேவை போர்ட்டலில் புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது, இவ்வளோ நாளாக வந்து டிஎன் இ-சேவையில் ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணோன்னா கேன் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஸோ கேன் நம்பருங்கிறது வந்து சிட்டிசன் ஆக்சஸ் நம்பர். ஸோ இந்த நம்பர் இருந்தால் தான் இதை வச்சு தான் நம்ம வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த கேன் நம்பருங்கிறது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு டைம் நம்ம டீட்டெயில்ஸை வந்து இந்த வெப்சைட்டில் வந்து கேன் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டோம்னா, நம்ம அடுத்தடுத்த சர்டிஃபிகேட் வந்து ஈஸியாக இதே டீட்டெயில்ஸ் வச்சு அப்ளை பண்ணிக்கிறதுக்காக இதை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதுலேயும் இப்போ ஒரு புது அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நீங்கள் டிஎன் இ-சேவை போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு கீழே ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. உங்களிடம் ஆதார் எண் இல்லையெனில் அல்லது ஆதார் விவரங்களை வழங்க விரும்பாவிடில் குடும்ப அட்டை மூலம் கேன் பதிவு இங்கே தெரிவு செய்யுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஆதார் கார்டு இருக்குது. பட் வந்து ஆதார் கார்டு டீட்டெயில்ஸை வச்சு கேன் வந்து ரிஜிஸ்டர் பண்ண விரும்பலைன்னா, நம்மளுடைய ரேஷன் கார்டை வச்சு நீ கேன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கான லிங்க்கும் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து செப்பரேட் லாகின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து சிட்டிசனாக இருந்தீங்கன்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் போய் லாகின் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு செலக்ட் ஆப்ரேட்டர் டைப் கேட்குது. ஸோ நான் வந்து ஆப்ரேட்டரில் இருக்கிறேன். ஸோ அதனால் ஆப்ரேட்டர் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து சிட்டிசனாக இருந்தீங்கன்னா சிட்டிசனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லாகின் கொடுக்குறேன். இந்த புதுசாக ரேஷன் கார்டை வச்சு கேன் டீட்டெயில்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் லாகின் பண்ணோடனே டேரெக்டாகவே வந்து உங்களுக்கு கேன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து ரேஷன் கார்டு வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ அப்படியே வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரேஷன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் போட்டுட்டு அந்த அப்ளிகேண்டோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறீங்கன்னா, ஸோ உங்களுடைய பேர், உங்களோட டீட்டெயில்ஸ், உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, மேரிடா, அன்மேரிடா, அப்பா நேமு, அம்மா நேமு, அதுக்கப்புறம் உங்களுடைய மதம் என்னது, ஜாதி என்னது, என்ன வேலை பார்க்குறீங்க, உங்கள் கல்வி தகுதி என்னது, உங்கள் அட்ரஸ் என்னது. ஸோ இந்த மாதிரி பேசிக்காக நீங்கள் கேனில் வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுவீங்களோ, ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கான கேன் நம்பர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு சிலர் வந்து ஆதார் கார்டை வச்சு கேன் வந்து ஜென்ரேட் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து ஒரு சில மிஸ்டேக் இருக்கலாம். அதாவது நேமில் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா ஃபோன் நம்பரில் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், ஃபோன் நம்பர் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாரி விஷயம் இருக்கிறவங்க, அதேமாரி வேறு ஏதாச்சும் இதில் மிஸ்டேக்லாம் இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து இந்த ரேஷன் கார்டை வச்சு கேன் வந்து இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதிலலாம் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா, இதில் வந்து ப்ராப்பராக கரெக்டாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேன் நம்பரை வச்சு நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஃபியூச்சரில் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. மிஸ்டேக்ஸ் வந்து யாருக்காச்சும் கேன் டீட்டெயில்ஸில் இருந்துச்சுன்னா, நீங்கள் இந்த ரேஷன் கார்டு ஆப்ஷனில் புதுசாக வந்து ஒரு கேன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதை வச்சு நீங்கள் ஃபியூச்சரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனை கேன் ரிஜிஸ்டர் பண்ணாலும் ஓப்பன் ஆகுதுங்கிறாங்க. பட் அது எவ்வளோ நாள் ஒர்க் ஆகும்னு தெரியாது. ஸோ உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா, நீங்கள் இப்போவே வந்து இந்த ரேஷன் கார்டு மூலமாக கேன் ரிஜிஸ்டர் பண்ணுற ஆப்ஷனில் போயிட்டு, உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி ஒரு நியூ கேன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதை வச்சு ஃபியூச்சரில் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் கைஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎன் இ-சேவை வந்து ரேஷன் கார்டு மூலமாக கேன் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான கொடுத்துருக்கக்கூடிய புது ஆப்ஷன்ஸ். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் வந்து பழைய கேனில் வந்து இஷ்யூஸ் இருக்குதோ, ஸோ அவங்க எல்லாமே வந்து இந்த புது ரேஷன் கார்டு மூலமாக கேன் ரிஜிஸ்டர் பண்ணுற ஆப்ஷனை யூஸ் பண்ணி புதுசாக ஒரு கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சு நீ ஃபியூச்சரில் சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே. ஸோ இது ரிலேட்டடாக எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா, அதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சோசியல் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.